வெல்கம் டு TN2 ஏபி சமையல். இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா வரைக்கும் உள்ள அனைத்து தென்னிந்திய உணவு வகைகளும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி. இட்லி பொடி இல்லாத இட்லியே இல்லைன்னு சொல்லலாம். சாம்பார் சட்னியோட நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தான். இட்லி பொடி ப்ளஸ் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்டோம்னா நம்ம 1/2 கப்பு கடலைப்பருப்பு போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தேவைக்கேற்ப எடுத்துக்குவோம். நான் காஞ்ச மிளகாய் எப்பவுமே கொஞ்சம் காரம் அதிகமாக தான் போடுவேன். ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய், நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு அப்புறமா இந்த பூண்டு நசுக்கி அப்படியே போட்டு ஒரு நல்ல சுடுன்னு போட்டுட்டு வறுத்து எடுத்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான், அதையும் வறுத்துருங்க. இப்போ வறுத்த பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் நான். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டால் போதும். அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோஸாக இருக்கணும், அதாவது திருன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இட்லி பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோஸாக அரைச்சிருக்கணும். இது கூட நல்லெண்ணெய் போட்டு சுட இட்லியில் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு டேஸ்ட்டே செம. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.